ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 4 த்ரில்லர் படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக தமிழில் ரிலீஸ் ஆன வீர தீர சூரன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கேங்கை சேர்ந்தவங்களும் கூட. அவருக்கு ஒரு பையனும் இருக்காரு. அந்த பையன் கேரக்டர் நடிச்சவர் தான் மலையாள நடிகர் சுராஜ். ஸோ இவங்க வீட்டு முன்னாடி ஒரு லேடி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் அந்த ரவுடி குரூப்பை சேர்ந்தவருடைய பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த முன்னாடி நாள் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த லேடியை இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியா இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா பிளான் பண்றாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் முன்னாடியே சில பகைகள் இருக்கும். அந்த பழைய பகை என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தன்னுடைய பையனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே பெரிய மனுஷன் இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோவை தேடி போறாரு. அதாவது ஹீரோ விக்ரம தேடி போறாரு. அவரும் இதே கேங்ல முன்னால ஒரு ரவுடியா இருந்தவர் தான். இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. நீ எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு தள்ளிட்டீங்கன்னா அவரு என்னுடைய பையனை என்கவுண்டர் பண்ண மாட்டாரு, ஸோ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாம ரவுடி குரூப்பை சேர்ந்தவங்க ஹீரோவுடைய ஃபேமிலியை பகடக்காயா வச்சு மிரட்டவும் செய்யறாங்க. அதாவது நான் சொல்ற வேலையை செய்ய, அப்படி இல்லைன்னா உன் ஃபேமிலியை போட்டு தள்ளிடும்னு சொல்றாங்க. சரி, இவங்க சொல்ற வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யாவும் என்ன பண்றாரு, உன் ஃபேமிலியை கண்ணுபடி தான் இருக்கு, எனக்கு எதிராக ஏதாவது பண்ணினா அவங்கள நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ 2 பேருமே ஃபேமிலியை பகடக்காயா வச்சு மிரட்ட நம்ம ஹீரோ இப்ப யாரு பக்கம் நின்னாரு, கடைசியா என்கவுண்டர் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஹீரோயினுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்ட் திரும்பவும் ரவுடி தொழிலுக்கே போயிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படக்கூடிய அந்த சீனெல்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுலயும் ஹீரோவுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு நல்லா பக்காவா பொருந்துற மாதிரி நடிச்சிருக்காரு. அதுவும் தன்னுடைய ஒய்ஃப் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வரக்கூடிய காட்சியெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா நல்லாவே இருந்துச்சு. இதுலயும் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவுடைய ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் எப்படி அவர் நடிப்பாரோ அதே மாதிரி சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. வில்லன் கேரக்டரில் வந்த சிராஜோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நம்ப முடியாத சீன்ஸ் எல்லாம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எஸ்பியா இருக்கிறவரையே துப்பாக்கியை கொண்டு போய் மிரட்டுற சீன்லாம் நம்புற மாதிரி இல்லை. சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான படம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு நல்ல படம் தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன L2 எம்பரான் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் ரிலீஸ் ஆன லூசிஃபர் அப்படிங்கிற அந்த படத்துடைய தொடர்ச்சி தான் L2 எம்பரான். இந்த படத்துடைய ஸ்டோரியை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி லூசிஃபருடைய கதை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த கதை உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ லூசிஃபர் அப்படிங்கிற அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய மருமகன் அந்த ஆட்சியை கைப்பற்றி போதைப் பொருள் புழக்கத்தை அந்த ஊருக்குள்ள அதிகப்படுத்துறாரு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவரை அழிச்சிட்டு திரும்பவும் ஆட்சியை சிஎம் உடைய மகனான டொவினோ தாமஸ் கையில ஒப்படைக்கிறதா முதல் பாகத்துல நடந்த கதை. இப்ப L2 எம்பரானுடைய கதைக்குள்ள வருவோம். யாருக்கிட்ட இந்த ஆட்சியை ஒப்படைச்சாங்களோ அவரே ஊழல்லாம் பண்றது, மதவாத கட்சி கூட சேர்ந்து சொந்த கட்சியில இருந்து விலகி வேற கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இதனால நாட்டு மக்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வருது. போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும் அதிகமாகுது. இதை சரி பண்றதுக்கு நம்ம ஹீரோ திரும்பவும் உள்ள வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன்லால், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், பிருத்திவிராஜ் இவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் அறிமுகப்படுத்தக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல கதையா கொண்டு போகாம ஹீரோவை பில்டப் பண்ணியே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் காட்சிகளை அதிகமாக வச்சுட்டு போன மாதிரியே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம். கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 3வதா பார்க்க போகிற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் படமான புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் புல்லட் ட்ரெயின்னா ரொம்ப வேகமாக போகக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினில்
மேலே ஒருத்தன் பாம்பு வச்சிடறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடை 100 கிலோமீட்டருக்கு கீழே குறைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒருவேளை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாம்பு வெடிச்சிடணும் சொல்கிறான். அந்த ட்ரெயினுக்குள்ளே கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. ஸோ யார் இந்த பாம்பு வச்சது, எதுக்காக இந்த பாம்பு வச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த 100 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்டோரிக்குள்ளே சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்டோரிக்குள்ளே வந்த மாதிரியே இருந்துச்சு. அதுவும் அந்த 10 மினிட்ஸ் அவங்க காட்டக்கூடிய சீனும், அந்த ட்ரெயினில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க, எங்கெங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டியிருந்தாங்க. சீக்கிரமாகவே ஸ்டோரிக்குள்ளே வந்தது ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். 1975 ரிலீஸ் ஆன த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற அந்த படத்துடைய ரீமேக் தான் இந்த படம். ரீமேக் படமாக இருந்தாலும் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மேக் பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ட்ரெயினில் நடக்கிற சீனை ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக அழகாக காட்டியிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக சில பிளான்லாம் போடுவாங்க. அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. எமோஷ்னலாகவும் சரி, த்ரில்லிங்காகவும் சரி, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்பீட் அப்படிங்கிற அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த்ரில்லிங் எலமெண்ட் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை ஒன் டைம் தாராளமாகவே பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன வேடா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே ராஜஸ்தானில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோ ஆர்மியில் மேஜராக இருப்பார். அவருடைய ஒய்ஃபை தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க கொலை செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தீவிரவாத கும்பலை அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த தீவிரவாத கும்பலுடைய தலைவரை மேலதிகாரிங்க உயிரோட கொண்டுடுவான்னு சொல்லும்போது அதை கேட்காம நம்ம ஹீரோ அவரை சுட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதனால் அவருடைய பதவியை பறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோடைய ஊரான ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் பாக்ஸிங் கோச்சுடைய அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஊரில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அவங்களுக்கு பாக்ஸிங் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இவங்க அண்ணனுடைய காதல் விவகாரத்தினால இவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயினுடைய ஆக்டிங் தான். ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் சினிமாவாக எடுத்திருக்காங்க. ஒரு ஆவரேஜான படம் தான். அங்கங்கே சில விஷயங்கள் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காட்டாமே இருக்காங்க. ஹீரோவுடைய ஆக்டிங்கும் அங்கங்கே செயற்கைத்தனமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பழைய கதை தான் அப்படின்னாலும் இதை ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5 அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.